ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர்கிட்ட சூர்பனக தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தும் பொழுது, என் மனைவி என் கூடயே இருக்கா, லக்ஷ்மணன் தான் வந்து தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருக்கா, நீ அவன்கிட்ட போய் உன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துன்னு ராமர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு லக்ஷ்மணன் சிரிச்சுட்டே, நீ வந்து அடிமை தொழில் செய்கிற ஒருத்தனுக்கு மனைவி ஆக வேண்டாம், அப்போ நீயும் பணிப்பவன் வேலை தான் செய்யணும், அப்படி செயல்பட நீயே விரும்புகிற, களங்கமே இல்லாத முகமும் எல்லா மேன்மைகளும் படைச்சவரும் செல்வம் நிறைஞ்சவருமான என்னுடைய மூத்த சகோதரருக்கு மனைவியாரத்தான் உனக்கு சிறந்த உகந்த செயலாக இருக்க முடியும். ஒடுங்கிய வயிறு உள்ளவரும் கெட்டவளும் அவலட்சணமானவளும் கிழவியுமான இந்த பெண்ணை கைவிட்டுட்டு உன்னை அவர் மனைவியாக அங்கீகரிப்பார். உன்னை போன்ற அழகி கிடைக்கிற வாய்ப்பை உதறி தள்ளிட்டு மனுஷ ஜாதியை சார்ந்த பெண்கிட்ட அறிவுள்ள ஒரு மனுஷன் மனசை செலுத்துவானான்னு சொல்கிறார். அப்போ இப்படி லக்ஷ்மணன் சொன்னோன்னே சூர்பனகை பார்த்து சூர்பனகை ராமரை பார்த்து மீண்டும் குரூபியும் அவலட்சணம் பொருந்தியவரும் ஒடுங்கிய வயிறு உள்ளவளும் கிழவியுமான இந்த பெண்ணை மனைவியாக நினச்சிண்டு நீ என்பால் அன்பு செலுத்த மறுக்கிற. மானிட ஜாதியை சேர்ந்த இந்த பெண் உன் கண் எதிரிலேயே நான் துண்ணுட போகிறேன். அதுக்கு பின்ன சக்காலத்தின்ற தொல்லை இல்லாமல் உன்னோட இந்த காட்டில் நான் அலைஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு சீதையை நெருங்கினான். அப்போ அவர் ராமருக்கு இப்போ மனசுக்கு ரொம்ப கொதிச்சு போச்சு. யமனுடைய பாசக்கயிறு போல் சீதையை நெருங்கின்னு இருந்த அந்த அரக்கியை தொடுத்துட்டு லக்ஷ்மணனை பார்த்து, பரிகாசம்ன்றது கொடிவாளோட செய்யத்தக்கது இல்லை, சீதையை காப்பாற்று, கெட்ட நோக்கமுடையவளும் வெறி பிடிச்சவளும் பெரு வயிறு படைச்சவளும் கோர உருவம் கொண்டவளுமான இந்த அரக்கியை உருக்குலைச்சிடுன்னு சொல்லி கட்டளை இடுறார். இப்படி ராமரால் உத்தரவிடப்பட்ட லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோட தனது கத்தியை உருவி சூர்பகனுடைய காது மூக்கு இவற்றை அறுத்து தள்ளிடுறார். அருந்து போன காது மூக்கு உடைய அந்த சூர்பனகை பயங்கரமான குரலில் கதறிண்டே காட்டுக்குள்ளே ஓடிடுறான். இப்போது முதல்ல ராமரும் லக்ஷ்மணனும் நடந்துட்ட விதம் பார்த்தா பல்வேறு ராமாயணங்களில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த அரக்கிக்கிட்ட பரிகாசத்தில் இறங்கலாமான்ற கேள்வி சில பேருக்கு எழக்கூடும். மோசடி செய்கிற எண்ணம் இல்லாமல் குருவினிடம் கூட நகைச்சுவையில் இறங்கலாம்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறத ஒரு புத்தகம் சுட்டி காட்டுறது. சீதையை துரத்திட்டு தன்னை மணக்க ராமர் இசைவார்னு சூர்பனகை நினச்சதே சிரிப்புக்குரிய ஒரு விஷயம்தான். எந்த ஒரு மனுஷனுமே அந்த நிலையில் கொஞ்சம் பரிகாசம் கலந்து தான் பேசுவான். மனுஷ அவதாரம் எடுத்த ராமரும் பரிகாசத்தில் இறங்கினார். சரி, ராமர் லக்ஷ்மணன் திருமணம் ஆகாதவன்னு சொல்கிறாரே, அது வந்து வால்மீகி அப்படி சொல்லலை. மனைவியோடு இல்லாதவன்னு தான் ராமர் சொன்னதாக வால்மீகி ராமாயணத்தில் வருது. அதனால அதில் பொய் சொன்னதாகவும் இல்லை ராமர். சாமர்த்தியம் கலந்த பரிகாசம் தான் அந்த இடத்துல இருக்குது. சூர்பனகையை எடுத்த அடுப்புலேயே தண்டிக்க ராமர் நினைக்கல, அவளை அலட்சியப்படுத்த தான் முனையிறார். அதனால தான் இந்த பரிகாச வார்த்தைகள் எழருது. சிம்மாசனத்தையும் செல்வத்தையும் ராஜ்யத்தையும் எல்லா சுகங்களையும் திறந்துட்டு காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கவாளுக்கு சூர்பனகையுடைய விசித்திரமான கோரிக்கை ஒரு பொழுதுபோக்காக அமைஞ்சதில் வியப்பொன்னும் இல்லை. இதுக்கு பின்ன சீதையை தாக்கி அழிச்சிடுறதா சூர்பனகை முனைஞ்ச போது அவளை தண்டிக்குமாறு ராமர் சொல்கிறதும் லக்ஷ்மணன் அவளுடைய காதையும் மூக்கையும் அறுத்து துரத்துறார். கம்பராமாயணத்துலேயோ சூர்பனகை சம்மந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் வால்மீகி ராமாயணத்தை விட சில மாறுபாடுகளும் இருக்குது. ராமர் பார்த்து சூர்பனகை மயங்கி நிற்கிறதும் அவளுடைய எண்ண ஓட்டங்களை ரொம்ப விரிவாக கம்பர் வர்ணிக்கிறார். அதுக்கு பின்னர் தன்னுடைய அரக்க உருவத்தோடு ராமர் அருகில் அவள் போன போது அவர் தன்னை ஏற்றுக்க மறுப்பார்னு நினச்சிட்டு திருமகளை மனசில் நினச்சிட்டு துதிக்கிறா சூர்பனகைன்னு சொல்கிறார். ஒரு அழகிய பெண் வடிவத்தை அப்போ அடைகிறான். அப்போ அவர் ராமரை நெருங்கும்போது ராமரே அவளுடைய அழகை கண்டு வியக்கிறதா வருது. இந்த அழகு யாருக்கு அமையக்கூடும்? இந்த பெண்ணின் அழகுக்கு ஒரு எல்லை தான் இருக்காதா? இவளுக்கு நிகராக சொல்லக்கூடிய பெண் தான் இருக்காளான்னு ராமர் நினைக்கிறதா வருது. பிறகு சூர்பனை எதுவும் பேசாததுக்கு முன்னையே அவள் யாருன்னு ராமரே விசாரிக்கிறார். ராவணனின் தங்கைன்னு சூர்பனகை சொன்னோன்னே ராமருக்கு சந்தேகம் வர்றது. சிவந்த கண்களும் கொடிய உருவத்தையும் கொண்ட ராவணனின் தங்க நீ உண்மையானாக்கா உனக்கு இந்த அழகான உருவம் எப்படி ஏற்பட்டதுன்னு ராமர் கேட்குறார். அதுக்கு சூர்பனகை அரக்கர்களோடு வாழறத விரும்பாதவளாக தர்மநெறியை மேற்கொண்டு பாவம் ஒழிக்கிறதுக்காக தவம் செஞ்சு தேவர்களின் அருளால் இந்த அழகிய உருவத்தை நான் பெற்றிருக்கேன்னு பதில் சொல்கிறார். பின்னர் ராமர் மேலே தான் கொண்டுட்ட ஆசையும் வெளிப்படுத்துகிறார். அப்போ ராமர் விஸ்ரவஸ் அப்படின்ற அந்தனருக்கு பிறந்த சூர்பனகையும் சத்திரிய குலத்தில் பிறந்த நானும் மணக்கிறது முறையாக இருக்காதுன்னு பதில் சொல்லிடுறேன். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.